சட்டமன்றம் என்பது பெயரளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண் துடைப்புக்காக நடைபெறுகிற சட்டமன்றம் இது. இதுல போய் எதிர்க்கட்சிகள் கிடுக்கி பிடி வேற போடுறாங்களா? எதிர்க்கட்சிகள் பெரிய நான் ஏன் நடைபெறல என்றா பலவீனமான, செயல்திறன் அற்ற, பேச்சு சாதுரியம் இல்லாத, வன்மையாக சொற்போர் தொடுக்கக்கூடியவர்கள் இல்லாத ஒரு எதிர்க்கட்சி, டம்மி எதிர்க்கட்சி. இந்த டம்மி எதிர்க்கட்சியால் சட்டசபையில் ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு ஆணையும் கட்ட முடியாது இந்த எதிர்க்கட்சியால். பிஜேபி செய்யலாம், வேற கட்சி 4 கட்சி உறுப்பினர் 4 பேர் இருக்காங்க பிஜேபியில. ஒருத்தர் தான் ஓரளவுக்கு வலிமையாக வாதங்களை எடுத்து வைக்கக்கூடியவர். பேசுவதற்கு வாய்ப்பே பல நேரங்களில் மறுக்கப்படுகிறது. யார் என்றால் திருமதி வானதி சீனிவாசன். ஆகவே மீறி பல கட்சிகள், ஜால்ரா கட்சிகள், வீரியத்துடன் ஒரு காலத்திலே சட்டசபையை உலுக்கிக் கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு பூனையை போல் ஆகிவிட்டது. இதே சட்டசபையில் வேல்முருகன் போன்றவர்கள் அதிரடியாக இல்ல எங்க கேட்கறாங்க. ஒரு 2 நாள் கேட்கிறாரு, கோபமா பேசுறாரு, எனக்கு வாய்ப்பு தர மாட்டேன்றீங்கிறாரு. 3வது நாள் வாய்ப்பு கொடுத்த உடனே சரி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு ஏதோ பேச போறாரு. பட்டா நம்முடைய முதலமைச்சரை போல யாருமே இல்லை, சமூக நீதி காத்தவர் யாருமே இல்லை அப்படின்றார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சு. வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. சு. வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. இங்க திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறாரு. இங்க திமுகவுக்கு ஜாலரா. சு. வெங்கடேசன் டிஎம்கே எழுத்து விட்டு அறிக்கை, ஒரு அறிக்கை காட்டுங்களேன். அவ்வளவு ஏன் இவ்வளவு பேசுகிறீர்கள் அல்லவா? வேங்கை வயல் பிரச்சனையில் இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. திரும்ப என்ன தூங்கி கொண்டிருக்கிறாரான்னு நான் கேட்கிறேன்.